நேற்று எங்களோட 14th ஆனிவர்சரி தான். சரி அதுக்காக பால் பாயாசம் செஞ்சுருந்தேன். 1000 சண்டைகள், கோவங்கள், மன வருத்தங்கள் இருந்தாலும் அதுலேயும் ஒரு சந்தோஷம், இன்பம், துன்பம் எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த 14 வருஷம் இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. அதனால் பாயாசம் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் நெய், முந்திரி பருப்புலாம் தூக்கலாகவே போட்டு தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் பாதாமும் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ப்ளஷ் பண்ணிவிட்டு அதுலேயும் போட்டுட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் டின்னருக்கு வெளியே கூப்பிட்டு போகிறேன்னாங்க. நான் வேணாம் வீட்லேயே சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை வேண்டாம், நம்ம இன்றைக்கி வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு பாயசத்தோடு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்க பிறக்கறதுக்கு முன்னாடி எல்லாமே வீட்டிலேயே செஞ்சுருவேன். இப்போலாம் பசங்களை வச்சுட்டு என்னால் செய்யவும் முடியல. அதனால தான் பார்த்திங்கன்னா வெளியவே போயிட்டோம். அப்புறம் பாயாசம் மட்டும் பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன். நல்லா க்ரீமியான நல்லா சூப்பரான ஒரு பாயாசம். அப்புறம் நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஷவர்மா, அதுக்கப்புறமேட்டு நானு, பசங்களுக்கு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் தந்தூரி இதெல்லாம் நல்லா ஒரு பிடி பிடிச்சிட்டு நைட்டு அப்படியே பீச்சுக்கு போகலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குட்டி பாப்பாவுக்கு சும்மா கொஞ்சம் பிச்சு வச்சோம். அந்த அம்மாவும் சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரிய பாப்பாவை பார்த்திங்கன்னா இந்த நான்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்குலாம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு சிக்கன் கிரேவி அதெல்லாம் வாங்கிட்டேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.